இன்றைக்கி என்ன அப்படின்னா, காலையில் கடைக்கு போய் லைனிங் வாங்க போயிட்டு வரும்போது, ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு தான் லைனிங் வாங்க போனேன். ஆனால் அந்த கொண்டு போன ஒரு ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் பிட்டை அங்கேயே வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டேன். ஒரே டென்ஷன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து அந்த ப்ளவுஸ் பிட் அங்கே இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். என்றைக்குமே இல்லாமல் நம்ம மூளை நம்மக்கிட்டே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நீ எதுக்கு தான் வீடியோ போடுற? அது மூலம் உனக்கு என்ன கிடைக்கிது? எதுக்கு இப்படி தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி. இது மூலம் உனக்கு ஏதாச்சும் வருமானம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரி, உன்னுடைய மோட்டிவேட்னா என்ன? எதை தான் வச்சு நீ வீடியோ போடுற அப்படின்னு கேட்டால் தெரியலை. எதுவுமே தெரியலை அப்படின்னா எதுக்கு வீடியோ போடுற? இந்த மாதிரி சராமரியாக 4 கேள்வி. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? இந்த கேள்வியெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்? மூட் அவுட் ஆகும். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, 10 நாட்களில் 10 லட்சம் சம்பாதிப்பது எப்படி? 10 நாட்களில் 10 கிலோ குறைப்பது எப்படின்னு சொல்லி நம்ம எந்த வீடியோவுமே போடவே இல்லை. எந்த ஒரு விஷயம் நடக்கணுனாலும் அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒருத்தவங்களுக்கு ஒரு 10 நாளில் 10 லட்சம் கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்க ஒரு 9 வருஷம் 315 நாள் வேலை பார்த்துருப்பாங்க. நம்ம அந்த நாளெல்லாம் விட்டுட்டு கடைசியாக கைக்கு அந்த 10 நாளை மட்டும் கணக்கு பண்ணிவிட்டு அவங்க 10 நாளில் 10 லட்சம் சம்பாரிச்சிட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லுவோம். எதுவுமே டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. நமக்கு ஏதாச்சும் ஒன்று தேவை அப்படின்னா அது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத விட அது கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு அதுக்கான வேலையை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். கூடிய சீக்கிரம் அது கைக்கு சேரும்.